எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஹெல்தியான கேரட் உத்தாப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் உத்தாப்பம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல தோசை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கறிவேப்பிலை, கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இங்கே கட் பண்ணின கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேட்டரில் கிரேட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்க தோசை தவால நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நமக்கு தேவையான அளவு ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதுமே நெக்ஸ்ட் சைடுக்கு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுமே நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான கேரட் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel healthifyukitchen.